வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு சம்மர் ஸ்பெஷல் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ஃப்ரூட் காம்பினேஷனில் ரொம்ப ஹெல்த்தியான இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மரில் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மார்னிங் காஃபிக்கு பதிலாக நீங்கள் இதை தாராளமாக குடிக்கலாம். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஜூஸஸ் பண்ணும்போது சுகர் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஜூஸில் நம்ம கேரட், மஸ்க்மெலான், அதுக்கப்புறம் ஆரஞ்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கேரட்ஸ்லேருந்து நம்மளுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கும், மஸ்க்மெலான்லேருந்தும் கிடைக்கும், ஆரஞ்சுலேருந்தும் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம ஜூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மஸ்க்மெலான், 2 கேரட், 3 ஆரஞ்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல ஆரஞ்சோட தோல்லாம் உரிச்சிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம். மஸ்க்மெலான் கேரட்லேருந்து வர ஸ்வீட்னஸை ஆரஞ்சோட புளிப்பு நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். அடுத்ததான் நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை நல்லா அலம்பிட்டு 2 எண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மஸ்க்மெலான் மீடியம் சைஸில் 1 எடுத்திருக்கேன். மஸ்க்மெலான்குள்ளே இருக்கிற விதையை எல்லாத்தையும் நம்ம ஸ்கூப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். மஸ்க்மெலான் பார்த்திங்கன்னா தனியாக கொடுக்கும்போது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அதோட ஃப்ளேவர் பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஜூஸை பிளெண்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா பசங்க சாப்பிட்ருவாங்க. நடுவில் இருக்கிற விதையெல்லாம் ஸ்கூப் அவுட் பண்ணிவிட்டு நம்ம தோலை சீவி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற பல்ப்பை நம்ம குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஜூஸ்லேயே நீங்கள் புதினா அதுக்கப்புறம் இஞ்சி வேணுன்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். கேரட்ஸை குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே நைஸாக அரைஞ்சிடும். தனியாக ஜூஸர் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் ஜூஸ் போட்டுடலாம். கட் பண்ண கேரட் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற மஸ்க்மெலானையுமே நான் சேர்த்துக்க போகிறேன். கேரட் அரையிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால கேரட் மஸ்க்மெலானை நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மஸ்க்மெலான்லேருந்து நிறைய வாட்டர் வரும், தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற 3மே ஆரஞ்சாக இருக்கிறதுனால நம்மளோட ஜூஸுமே நல்லா அழகான ஒரு ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். இது கூடவே நீங்கள் ஆரஞ்சுலேருந்து ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஆரஞ்சுலேருந்து விதையை நீக்கிட்டு நீங்கள் பிளெண்டர் ஜாருக்கு சேர்த்துட்டு டக்குன்னு ஒரு 1-2 செகண்டுக்கு பல்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா ஆரஞ்சுலேருந்து கசப்பு வந்துடும். ஸோ ஆரஞ்சு தனியாக ஜூஸ் எடுக்கலைன்னா இது கூடவே சேர்த்திங்கன்னா ஒரு 1-2 செகண்ட்ஸுக்கு பிளெண்ட் பண்ணால் போதும், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. இப்போ இந்த மிக்சரை நல்லா வடிகட்டிக்கலாம். கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜூஸுமே வந்துடும். இந்த ஜூஸ் திக்காக இருந்ததுன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். அப்படியே குடித்தா ரொம்பவே நல்லது. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் எடுத்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சம்மரோட ஹீட்டை இந்த மாதிரி ஜூஸஸ் வச்சு பீட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.